ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துக்கு பிக்னிக் வந்திருக்கோம். இந்த ஊரோட பேரு திருட்டூர். ஆனா நீங்க இந்த ஊரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர்ல இது வரைக்கும் திருட்டே நடந்ததில்ல. அப்புறம் ஏன் சார் இந்த ஊருக்கு திருட்டூர்னு பேர் வச்சாங்க? அது யாருக்கு தெரியும்? பல வருஷங்களா இந்த ஊருக்கு இதுதான் பேரா இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எந்த வீட்டுக்கும் கதவே கிடையாது. அதனாலதான் நான் உங்க எல்லாரையும் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நாளைக்கு விடிஞ்சதும் நாம ஊரை எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். ஓகே, நானும் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் ரெடி தானே? எப்பவுமே தயாரா தான் இருப்பாங்க. நாம பார்க்கத்தான் ரொம்ப சிறுசு, நம்ம செய்யற வேலைக்கெல்லாம் ரொம்ப பெருசு. இது வரைக்கும் இந்த கிராமத்துல திருட்டே நடந்தது இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்து மக்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கணும். வீட்டுக்கு கதவு இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு புரிய வைக்கணும். இனி மைனி தயாரா? எஸ் மார், நாங்க ரெடி, போலாம். சாரி மார். மூஞ்சில தெரிச்சிருச்சு. யார் நீங்க? யார் அது? திருடங்க, திருடன், திருடன், பிடிங்க, பிடிங்க. திருடங்க, பிடிங்க, பிடிங்க. திருடன் வாங்க, சீக்கிரம் வாங்க. பிடிங்க, சீக்கிரம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. திருடன் ஓடுறான். சீக்கிரம், சீக்கிரம் பிடிங்க. யாராவது வாங்க. பிடிங்க, பிடிங்க. ஓடுறாங்க. திருடன் ஓடுறான். டேய், வாங்க. சீக்கிரம் வா, உடாதீங்க. யூடி, எழுந்துரு. யூடி, சீக்கிரம் எழுந்துரு. ஆதி, சீக்கிரம் எழுந்துரு. கிராமத்துல இருந்து ஏதோ கத்துற சத்தம் கேக்குது. எழுந்துரு. சிவா, சத்தம் அந்த பக்கம் தான் வருது. வாங்க, நம்ம எல்லாரும் ஊருக்குள்ள போய் பார்க்கலாம். சீக்கிரம், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம்
அடிங்க அவனுங்களை எல்லாரையும். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. டேய் டேய் நில்லுங்கடா. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. சீக்கிரமா வாங்கப்பா. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. ஓடி வாங்க. சீக்கிரமா வாங்க. ஓடிட போறாங்க. ஓடி வாங்க. டேய் நில்லுங்கடா. டேய் பேசாம இவங்களை ஒலிம்பிக் அனுப்பியிருக்கலாம். போனாலும் விட மாட்டேன்டா உங்களை. சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் தான் ஓடினானுங்க. சீக்கிரமா வாங்க, போய் பிடிக்கலாம். டேய் எங்கடா போறீங்கடா? டேய் திருட டேய் வாங்கப்பா எல்லாரும். திருட வந்துட்டாப்பா நம்ம ஊருக்கு. இவனை வச்சுட்டு நிம்மதியா திருடக்கூட முடியாதுடா. எங்க அடிவாரம் வரப்போ எங்க கிட்ட வச்சாத அவங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லையே, நாங்க யாரையுமே பார்க்கலையே. வாங்க நம்ம திரும்ப கேம்புக்கு போகலாம். போய் லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓகே. அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் ஐயா. எங்க கிராமத்துல நேத்து முதல் முறையா திருட்டு போயிருக்கு. நீங்களும் நேத்து தான் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்கீங்க. உங்க பசங்க தான் ஏதோ பண்ணிருக்கணும். அவர் பொய் சொல்றாரு. நாங்க யாருமே திருடல. எங்க குழந்தைங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சார், நேத்து நைட்டு கிராமத்துல இருக்கவங்க கத்துனது எனக்கு கேட்டுச்சு. நானும் அந்த திருடங்களை ஃபாலோ பண்ணேன். ஆனா என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க நிச்சயமா எங்க ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க கிடையாது. அப்ப யார் திருடுனாங்கன்னு சொல்லுங்க. ஹாய். இங்க பாருங்க, திருடினது நான் தான். நம்ம ஊர் பேரை கெடுத்து எவ்வளவு தைரியமா சொல்றான்னு பாருங்க. அடிங்க அவனை. என்ன தைரியம்? டைலாக என்ன முழுசா சொல்ல விடுங்கடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் தான் திருடினேன் அப்படின்னு எந்த திருடனும் முன் வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்க போறது இல்ல. சந்தேகப்பட்டவனை குத்துனாதான் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அட பரவாயில்லப்பா,
ஒருவேளை திருடினது இந்த ஸ்கூல் பசங்க தான்னா அது யாருன்றத நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் நிக்கிற இடத்துல இருந்து 50-55 கிலோமீட்டர்ல இருக்கிற திருடனா இருந்தாலும் சரி, அப்பனா நான் சுலபமா பிடிச்சிருவேன். பாத்துக்குங்க. அட இவங்க எல்லாம் 50 மீட்டர் தூரத்துல தாயா இருக்காங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஆயா கான்ஸ்டபிள். எஸ் சார். ரொம்ப முக்கியம். இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. நீதான் செஞ்சேன்னு நான் மட்டும் எப்ப சொன்னேன்? நான் ஒண்ணு திருடல சார். நீதான் திருடன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மூக்குக்கு கீழே இத்தினூண்டு மீசைய வச்சிருந்த இந்த லட்டு சிங்கி கண்டுபிடிக்க மாட்டாரு. நாம தப்பிச்சிடலாம் நினைச்சியா நீங்க? முதல்ல இந்த ஒட்டு மீசையை எடு. ஒட்டு மீசையை எடுன்னு சொன்னேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஒட்டு மீசையோட வந்திருப்பா? லட்டு சிங் சார், திருடினது நிச்சயமா நம்ம ஸ்கூல் பசங்க கிடையாது. அந்த திருட்டு பசங்க எப்பவும் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஈனி மீனி மைனி மோ, எங்க முன்னாடி ஓரமா போ, அடுத்து வரும்போது நான் பிடிக்கிறேன். இனி இந்த ஆள்கிட்ட போகவே கூடாதப்பா. சரி. வாங்கம்மா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குழந்தைகளா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கடையும் பாத்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரியா தான் இருக்கும். நல்லா பிளான் பண்ணி கட்டி இருக்காங்க. டேய், இவனுக்கு மேல ஒரு பாத்திரம் வாங்கி கொடு. ரேவா, ஆதி, யூடி, சீக்கிரம் இங்க வாங்க. அந்த தும்மல் சத்தம் திருடனோட தும்மல் சத்தம் மாதிரியே இருந்தது. அந்த திருடங்கள்ல ஒருத்தர் சும்மா தும்மிக்கிட்டே இருப்பான். Are you sure, சிவா? இப்போ கன்ஃபார்ம் பண்ற பாரு. இனி மீனி மைனி மோ, எங்க முன்னாடி ஓரமா போ, எங்க கிட்ட வச்சுக்காத, இனி மீனி மைனி மோ. திருட்டாங்கு மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏதோ பையனாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா போக்காத, அவ்வளவுதான். பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. திருடினது சின்ன பசங்க கிடையாது, அவங்க குள்ளமானவங்க. நான் அவங்கள பார்த்துட்டேன்.
கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்களை பார்த்து சிரிச்ச உங்களை நான் சும்மா விட மாட்டேன். யாரையும் விடாதீங்க, எல்லாரும் அடிக்கடா. சூப்பர் சிவா, பின்னாடி பாரு. அப்படி பாரு. சூப்பர் சிவா. அடுத்தது யாரு? அனுப்ப. நீயே வந்து பிடிச்சிட்டியா? யோ, என்ன ஏண்டா உள்ள போட்ட? ஏண்டா இழுத்து விட்ட? ஐயோ அம்மா! சார், இதோ இருக்காங்க அந்த 4 திருட்டு பசங்க. இங்க பாருங்க, நான் அதுல இல்ல. என்னது, இவர்தான் திருடனா? எங்களால நம்பவே முடியல. அட, நான் ஒன்னும் திருடன் இல்லையா. இந்த திருட்டு பசங்க வேணும்னு எனக்கு இதுக்குள்ள இழுத்து விட்டானுங்க. யோ தலப்பா கட்டி, இதுக்குள்ள இருக்கானுங்க திருட்டு பசங்க. சிவாதா இவனுங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சது. தேங்க்யூ சிவா, நீ எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க. இனி இந்த ஊர்ல எந்த திருட்டும் நடக்காதுன்னு நாங்க நம்புறோம். இனிமே திருட்டு நடக்காதுல்ல. இவனுங்களை நான் ஜெயில இருந்து வெளியே விட மாட்டேன். இல்ல வாங்கடா அபூர்வ சகோதரர்களே, உங்களுக்கு களினா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. என் பேரு லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். இந்த லட்டு சிங்கோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஜெயில வந்து பாருங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த திருட்டு ஊர்ல ஜாலியா சுத்தி வரலாம். நம்மள பார்த்து யாரும் திருடங்கன்னு சொல்ல மாட்டாங்க.